எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் ஊரில் காலையில் கொஞ்சம் மழை இல்லை, கொஞ்சம் பரவாயில்லாமல் க்ளவுடியாக இருக்குது. சரிங்க, நான் இன்றைக்கி பேசப்பட்ட டாப்பிக்கை பற்றி பேசுகிறேன். அதாவது எல்லோரும் நினச்சிவாங்கன்னா ஆட்டோவில் ஏறக்க சிலவரெலாம் பயப்படுறாங்க. ஏன்னா அவேர்னஸ் இல்லை. ஆட்டோவில் போனால் அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்கன்னு சில ஆட்டோக்காரங்க ஏதோ பண்ணுறத வச்சுட்டு எல்லா ஆட்டோக்காரும் தப்பாக நினைக்கக்கூடாது. இதே மாதிரி நானும் என் ஃப்ரெண்டும் என்ன பண்ணோன்னா, அவங்க குழந்தைக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே அவங்க வந்து இந்த கையில் ஐஸ் போட்டு செக் பண்ணாங்க. அது செக் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க, பல்ஸ் ரொம்ப டவுன் ஆகிட்டே இருக்குது, நீங்கள் உடனே ஆம்புலன்ஸ் பிடிச்சி உடனே திருநெல்வேலி ஜிஹெச்சு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னோன்னே என் ஃப்ரெண்டு விழுந்து அழுறாங்க. சொல்லும்போது எனக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம கூட போகிறோம், நம்மளும் அழுதுன்னு அவங்க ரொம்ப வீக் ஆகிடுவாங்க. உடனே சொன்னேன், அழாதீங்க, நம்ம வந்து பக்கத்தில் இருக்க நம்ம ஹஸ்பண்டுக்கு கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட நீங்கள் முடிஞ்சால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கணும். அவங்க சொல்லிட்டாங்க, இது எங்களால் பார்க்கக்கூடிய கேஸில் ரொம்ப சின்ன குழந்தை, ரொம்ப பல்ஸ் டவுன் ஆகிடுச்சு, நீங்கள் அதனால் எவ்வளோ குயிக்காக நீங்கள் திரும்ப ஜிஹெச் கொண்டு போய் அப்போ தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் வெளில வந்தோடனே ஜஸ்ட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு வெளில வந்த உடனே அப்போ நான் சொன்னேன், நம்ம ஆட்டோவை பிடிச்சி நம்ம பக்கத்தில் இருக்க ஜிஹெச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவை ஸ்டாப் பண்ணி பக்கத்தில் ஆட்டோ இருந்துச்சு, அந்த ஆட்டோ ஸ்டாப் பண்ணி ஏறி அது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் என் ஃப்ரெண்டு அழுதுகிட்டே வரேன், நான் ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னாலும் என் ஃப்ரெண்டுக்கு வந்து என்ன செய்யலை, மனசு அறவே இல்லை, விழுந்து அழுகிறாங்க. அழுதுட்டு இருக்கையில் அப்போ அந்த ஆட்டோக்காரர் சொன்னாங்க, அம்மா அழாதீங்கம்மா, குழந்தைக்கு ஒன்றுமே செய்யாது, நம்ம கும்பிட்ற கடவுளை நீங்கள் நினச்சிக்கணும் மனசார. ஃபஸ்ட்டு அது குழந்தைக்கு ஒன்றுமே செய்யாது. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே ஜிஹெச்சில் என்ன செய்வாங்க, நல்லா ஃபஸ்ட்டே ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. எல்லோரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் ரொம்ப மோசம்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாதும்மா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மாதிரி ட்ரீட்மெண்ட் எங்கேயுமே இருக்காது. இப்படிப்பட்ட குழந்தைங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு போகணும், நல்லா பார்ப்பாங்கம்மா, நீங்கள் பயப்படவே செய்யாத, குழந்தைக்கு ஒன்றுமே ஆகாதும்மா. பச்சை குழந்தை லைட்டாக உடம்பு சொல்லணும், அப்போ தான் சொல்லன்றோம். நம்ம பெரியவங்களாம் எனக்கு அப்படி செய்து இப்படி சொல்ல தெரியாதும்மா, இங்கே பயப்படாத, குழந்தைக்கு லைட்டாக கிறங்கி தான் இருக்குது, ஒன்றுமே ஆகாது. இந்த குழந்தைங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோன்னே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, கொடுத்தோன்னே எலும்பிடும் பாருங்கள் அப்படின்னாங்க. அப்படி சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட்டு அப்போ தான் போகிறோம். அந்த ஹாஸ்பிட்டல் எங்கே போகணும் எதுவும் தெரியாது. அந்தாண்டா ஒவ்வொருத்தரையாக கேட்டு எங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் போன உடனே ஹாஸ்பிட்டல் நினச்சாங்க, எங்களுக்கு உடனே குழந்தைக்கு எங்கே கூப்பிட்டு போனே தெரியல, இன்ஃபென்ட்டோட வார்டு எதுனே தெரியல. உடனே அவங்க சொல்லிட்டாங்க, இங்கே தான் குழந்தைங்க வார்டு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கவங்க நல்லா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே இருக்க ஹெல்பர்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் நல்லா ஹெல்ப் பண்ணி அந்த குழந்தைய காப்பாற்றுறாங்க. எங்களுக்கு யார் என்ன செஞ்சாலும் அந்த அண்ணன் சொன்ன அந்த ஆட்டோக்காரர் சொன்ன வார்த்தை வந்து எங்களுக்கு வந்து என்ன செஞ்சிச்சு, மனசு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது, ரொம்ப ஆறுதல் அந்த அத்தை டைமில். இப்படிப்பட்ட ஆட்டோக்காரனெல்லாம் நம்ம என்ன செய்யணும், ஒரு சபாஸ்ன்னு சொல்லி ஒரு சைட் அடிக்கணும். அதுக்கு எல்லா ஆட்டோக்காரங்களும் தப்பாக சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, பாய்.